தமிழர்களுடைய பண்டிகைகளிலே மிக பெருமைக்கும் முதன்மைக்கும் உரிய பண்டிகை தைப்பொங்கல் ஆகும். தைப்பொங்கல் பண்டிகை மனித குலத்திற்கே பெருமை சேர்க்கின்ற ஒரு பண்டிகை. மனிதர்கள் நன்றியின் காரணமாகவே மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனபடியினாலே தங்களுடைய வாழ்விற்கு உபகாரமாக இருப்பவர்களுக்கு எக்காலமும் நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டியது மனித பண்பு. தைப்பொங்கலை இந்த வகையிலே நாங்கள் ஒரு முதன்மையான பண்டிகையாக கொள்ளலாம். தை மாதம் 1ஆம் தேதி இந்த தைப்பொங்கல் பண்டிகை கொண்டாடப்படுகின்றது. அந்த தை மாதம் 1ஆம் தேதியை எப்படி தீர்மானிப்பது? இது ஆங்கில தேதியாகிய ஜனவரி 1ஆம் தேதி அல்ல, தமிழர்களுடைய தை மாதம் 1ஆம் தேதி. இந்த சூரியனும் சந்திரனும் தான் இந்த பூமியிலே வாழ்கின்ற உயிரினங்களுக்கு உறுதுணையாக இருப்பவை. இந்த சூரியனுடைய வான வட்டத்தை 12 ராசிகளாக பகுத்திருக்கின்றார்கள். இந்த சூரியன் ஒரு வருடத்திலே அந்த ஒரு வட்டத்தை சுற்றி வந்து விடுகின்றது. இந்த 12 ராசிகளிலும் ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு ராசியிலே அது சஞ்சரிக்கும், அதாவது வலம் வரும். அவ்விதமாக மகர ராசிக்கு சூரியன் வருகின்ற காலம் தை மாதம் என்று சொல்லப்படும். இந்த மகர ராசிக்குரிய சிறப்பான நட்சத்திரம் தை ஆகும். தை என்பது ஒரு நட்சத்திரத்தினுடைய பெயர். அந்த நட்சத்திர பெயர்தான் இந்த மகர மாதத்துக்குரிய பெயராக அமைந்து விடுகின்றது. எனவே மகர ராசியிலே சூரியன் வருகின்ற அந்த நாள் தை மாதம் 1ஆம் தேதியாக கொள்ளப்படுகின்றது. இந்த பூமியிலே மாரியும் கோடையும் பருவ காலங்களும் எல்லாம் சூரியனாலே தான் ஏற்படுகின்றன. பூமியை சூழ்ந்திருந்த மாரி காலம் சிறப்பாக கிழக்கு பகுதியிலே கீழை தேசங்களிலே மாரி காலம் நீங்கி கோடை காலம் பிறக்கின்ற காலம் தை 1ஆம் தேதி. இதனை சைவ சமய பண்பாட்டு நெறியிலே உத்தராயண புண்ணிய காலத்தின் தொடக்க நாள் என்று சொல்லுவார்கள். தை மாதம் 1ஆம் தேதி தொடக்கம் ஆனி வரை உள்ள காலம் உத்தராயண புண்ணிய காலம் என்று சொல்லப்படும். நற்கருமங்கள் செய்வதற்கு உகந்த காலம். எனவே உத்தராயண காலத்தினுடைய புண்ணிய காலத்தினுடைய முதல் நாள் தை முதல் நாளாக அமைகின்றது. மாறி நீங்கி கோடை தொடங்குகின்ற காலமும் ஆகும். அது மாரி காலத்திலே சூரியன் தந்த மழையினாலும் வெயிலினாலும் பயிர்கள் விளைகின்றன. நெல் விளைவு அடைந்து தை மாதத்திலே அறுவடைக்கு வருகின்றது. இந்த வேளையிலே இந்த நெல் விளைவதற்கு உபகாரமான வெயிலையும் மழையையும் தந்த சூரியனைத்தான் மனிதன் முதல்ல நினைக்கின்றான். சூரியனுக்கு நன்றி செலுத்துவதற்கு நினைக்கின்றான். அந்த நன்றி செலுத்துகின்ற வகையிலே தான் தை மாதம் 1ஆம் தேதி வந்ததும் அதிகாலை துயிலெழுந்து முற்றத்திலே பந்தலிட்டு கோலம் போட்டு வாழை, கமுகு, கரும்பு முதலியன தோரணங்கள் எல்லாம் கட்டி அழகுபடுத்தி முற்றத்திலே நிறைகுடம் வைத்து அந்த நிறைகுடத்திலே சூரியனை வணங்கி புதுப்பானையிலே மனைவி மக்கள் எல்லோரும் நின்று மகிழ்ச்சியுடன் பால் இட்டு பொங்கல் வைப்பார்கள். பொங்கின பின் அந்த முற்றத்திலேயே அதனை படைத்து சூரிய பகவானை நினைத்து சூரியனை பார்த்து வணங்குவார்கள். இதனுடைய இரகசியம், சூரிய பகவானே, நீ கடந்த காலத்திலே தந்த வெயிலும் மழையும் காரணமாகத்தான் இந்த நெல் விளைந்தது. நாங்கள் இனி அடுத்த ஆண்டு காலம் எங்களுடைய பசியை போக்கி வாழ்வதற்கு வேண்டிய இந்த நெல்லை தந்த உன்னை, இந்த நெல்லை விளைவித்த உன்னை நாங்கள் நன்றியுடன் நினைகின்றோம் என்று வழிபாடு செய்வார்கள். இந்த பொங்கல் வழிபாடு வீட்டிலே மட்டுமல்ல, ஆலயங்களிலும் மற்றும் பொது மன்றுகளிலும் எல்லாம் நடைபெறும்.
ஏனென்றால் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்று இந்த உணவுக்குரிய அந்த தானியத்தை நெல்லை விளைவித்த அந்த பெருமானைத்தான், அந்த சிவசூரியனைத்தான் தெய்வமாக நினைத்து கடவுளாக போற்றி எல்லோரும் வழிபாடு செய்கின்றார்கள். இதற்கு முதல் நாளும் மறுநாளும் ஒவ்வொரு பண்டிகை கொண்டாடின வழக்கம் பழைய மரபிலே இருந்திருக்கின்றது. முதல் நாள் போகி பண்டிகை என்று சொல்லுவார்கள். போகி என்றால் இந்திரனுடைய பெயர், அதை இந்திர விழா என்றும் கொள்வதுண்டு. முதல் நாள் வீட்டை கழுவி துடைத்து கழிக்க வேண்டிய பொருட்களை எல்லாம் கழித்து புதுமை விளங்கும்படி செய்கின்ற நாள். பொங்கல் நாளுக்கு மறுநாளும் ஒரு பொங்கல் இருக்கின்றது. அதனை பட்டி பொங்கல் என்று சொல்லுவார்கள். அதுவும் பிரதானமாக நன்றி செலுத்துகின்ற பொங்கலாகும். சூரியன் அவ்விதமாக மழையையும் வெயிலையும் பருவகாலங்களையும் தந்து இந்த பயிர் விளைவதற்கு உபகாரமாக இருந்தானோ, அதே போல வயல் உழுதும் வண்டி இழுத்தும் சூடு மிதித்தும் வயலுக்கு தேவையான பயிர் விளைவுக்கு தேவையான சாணகம் சலம் எரு முதலானவற்றை தந்தும் கமக்காரனுக்கு தோழனாக இருப்பது மாடு, பசு, கோக்குலம் ஆகிய இந்த மாடுகள். அதனாலே அவற்றையும் நினைந்து இந்த மாடு செய்த உதவியை வயலை உழுது வண்டியை இழுத்து சூடு மிதித்து அந்த வயலுக்கு வேண்டிய உரமெல்லாவற்றையும் தந்து, அதே வேளையில் இதுக்கு பதிலாக நாங்கள் கழித்து விட்ட வைக்கோல், களைப்புல், தவிடு, கஞ்சி முதலாய கழித்த பொருட்களையே தான் உண்டு தான் கழிக்கின்ற மலசலமாகிய எரு முதலானவற்றை எங்களுக்கு பயன்படியாக தருவது மாடு. இந்த அருமை நோக்கி தமிழிலே மாடு என்ற சொல்லுக்கு செல்வம் என்றும் ஒரு பொருள் உண்டு. இதிலே சிறப்பாக பசுக்களையும் நாங்கள் நினைக்க வேண்டும். இந்த பசு எங்களுக்கு தேவையான பாலை தருகின்றது. எங்களுடைய தாய் நாங்கள் குழந்தையாயிருக்கின்ற பொழுது பால் தந்து எங்களை வளர்த்தாள். ஆனால் இந்த பசுவும் குழந்தைகள் தொடக்கம் முதியோர்கள் வரை எல்லா பருவத்தினருக்கும் பால் தந்து கொண்டு இருக்கின்றது. இந்த பால்தான் நாங்கள் பயன்படுத்துகின்ற உணவுகளிலே தேவையான எல்லா பூரணமான சத்துக்களும் நிறைந்தது. அது மட்டுமல்ல, கோயில் பூஜை கூட பால் இல்லாவிட்டால் நடைபெறாது. பாலும் தயிரும் நெய்யும் மோருமாக எல்லாவற்றையும் தருகின்ற அந்த பசுவையும் இடவங்களையும் நன்றியுடன் பொங்கல் நாளுக்கு அடுத்த நாள் எல்லாம் நீராட்டி அவற்றுக்கு பூமாலை சூட்டி பொட்டு வைத்து தீபங்காட்டி அன்று அந்த மாடுகள் கட்டுகின்ற கொட்டகையிலேயே பொங்கலிட்டு பொங்கியதை அவற்றுக்கே படைத்து மகிழ்கின்ற ஒரு நாள் இந்த பட்டி பொங்கல் என்று சொல்லப்படுகின்ற 2வது நாள் விழாவாகும். எனவே சூரியனுக்கு எப்படி நன்றி செல்கின்றோமோ அதே போல இந்த கோக்குலமாகிய பசுக்கள் இடவங்களுக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகின்ற ஒரு நாளாகும். எனவே தமிழருடைய பண்பாட்டிலே வந்த இந்த தை பொங்கல் ஆகிய இந்த பண்டிகை இந்த உலகிலே உள்ள மனித குலம் முழுவதற்குமே ஒரு முன்னோடியான முன்மாதிரியான பண்டிகையாக கொள்ளப்படுகின்றது. இங்கே சாதி சமய பேதங்கள் எதுவுமே இன்றி எல்லோரும் கொண்டாடுகின்ற இந்த விழா சைவ ஆலயங்களிலும் பொது மன்றுகளிலும் வீடுகளிலும் எங்குமே நடைபெறுகின்ற ஒரு விழா. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். கூதிர்காலம் முடிந்து குளிர்காலம் முடிந்து கோடை பிறக்கின்ற காலம், எல்லா உயிரினங்களும் மகிழ்கின்ற ஒரு காலம். இந்த பொங்கலினுடைய பெருமையையும் சிறப்பையும் நாங்கள் மனதிலே கொண்டு எல்லோரும் பொங்கலிட்டு இனசனம் உறவினர்கள் எல்லோருக்கும் அதனை பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் வகுத்தவற்றுள் எல்லாம் தலையென்று வள்ளுவப்பெருமான் சொல்வது போல எல்லாருக்கும் பகுத்துண்டு வாழ்கின்ற இந்த பண்பாட்டு பொங்கலை எல்லோரும் போற்றுவோம். நன்றி, வணக்கம். கொஞ்சம் மேலே பார்த்து கொண்டு ஏன் மேலே வாசுறீங்க? மேலே பார்த்து